10 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு கேரட் தோசையும் பொட்டுக்கடலை சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீரகம், 2 மிளகு சேர்த்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் அப்படியே தட்டில் மாற்றி நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஆற வச்சதுக்கப்புறம் அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச தண்ணி சேர்த்து திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதை அப்படியே ஒரு பவுலில் ஊற்றிக்கங்க. இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து அப்படியே இந்த சட்னியில் ஊற்றிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, பொட்டுக்கடலை சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கேரட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக துருவின கேரட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி அளவு கரெக்டாக இருக்குங்க. அடுத்ததாக கல் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன சின்ன தோசையாக ஊற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ தெளித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, 2 சைடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டு எடுத்தோம்னா ஹெல்த்தியான கேரட் தோசை ரெடி ஆயிருங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ நைட் டின்னருக்கோ குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.